வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியலில் 2 மதிப்பெண் வினாக்கள் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த 2 மதிப்பெண் வினாக்கள் 7, 2, 14 மார்க்குக்கு தான் இருக்குது. ஆனால் 4 மார்க் கொஸ்டின்லையும் சப்டிவிஷனில் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 7 மார்க் கொஸ்டின்லேயும் 2 மார்க் கொஸ்டின் வரும். அதனால் 2 மார்க் கொஸ்டின் ஒரு ஒன்றுலையும் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இயற்பியலில் 1லிருந்து 6 பாடம். சரியா தவறா, பொறுத்துக, கூற்றும் காரணமும், கூற்று சரி காரணம் தவறு, காரணம் சரி கூற்று தவறு, இரண்டும் சரி, அது மாதிரிலாம் வரும். என்பது யாது, வேறுபடுத்துக, விதியை கூறு, ஓம்ஸ் விதி, சார்லஸ் விதி, பாயில் விதி, அவகட்ரோ விதி, அது மாதிரி கேட்பாங்க. வரையறு என்றால் என்ன, கணக்கீடுகள் கம்பல்சரி கொஸ்டினில் வரும். நிரப்புக, பாடம் 6ல் மட்டும் பார்த்திங்கன்னா சரியான வரிசையில் எழுதுக, தொடர்பு படுத்தி விடை காண்க. இது 6வது பாடத்தில் மட்டும் இருக்குது. வேதியியலையும் இதே தான் இருக்குது. சரியா தவறா, பொறுத்துக, கூற்று காரணம், என்பது யாது, வேறுபடுத்துக, விதியை கூறு, வரையறு என்றால் என்ன, எல்லாமே வேதியியலையும் வரும். வேதியியலில் காரணங்களை தருக, இரும்பு துருப்பிடித்தலுக்கு காரணங்கள், சமன்பாட்டை தருக, அந்த சமன்பாடை எழுதி அதை பேலன்ஸ் பண்ணணும். கணக்கீடுகள் 9வது பாடத்தில் இருக்குது. அணுக்களும் மூலக்கூறுகளும் கரைசல்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்க கணக்கீடுகள்லாம் பார்த்துக்கணும். அது கம்பல்சரி கொஸ்டினில் 4 மார்க்கில் வரும். இல்லை வேதி வினைகள் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, அது மாதிரி இருக்கிறதும் கேட்கலாம். வேறுபடுத்துக, மீள்வினை, மீளாவினை, சோப்பு டிடர்ஜென்ட் டிஃப்ரென்ஸ், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வரும். பாடம் 10ல் இருக்கக்கூட கணக்கீடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உயிரியலில் ஓரிரு வார்த்தைகள் விடையளிக்க. இந்த கொஸ்டின் 7 மார்க்லேயும் கேட்டுருவாங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துட்டு 2 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சமன்பாட்டை எழுதுக, ஒளிச்சேர்க்கை சமன்பாட்டை எழுதுக, படம் வரைந்து பாகம் குறி, இல்லைன்னா படத்தை கொடுத்துட்டு ஏபிசிடி என்ன அப்படின்றத எழுத சொல்லுவாங்க. காரணங்களை தருக, அந்த கொஸ்டின் மாதிரி. வேறுபடுத்துக, காற்றில்லா சுவாசம், காற்றுள்ள சுவாசம், அது மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. பாகங்களை அடையாளம் காணவும், படம் கொடுத்துருவாங்க, ஏபிசிடி என்ன அப்படின்றத வரைய சொல்லுவாங்க. படத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன் டயக்ராம்லாம் வரைஞ்சி பார்க்கணும். படம் 21ல் இருக்கக்கூடிய ஒப்புமை வகை, இந்த 3 தான் இருக்குது. அது மாதிரி இருக்கிறத நல்லா படிச்சுக்கலாம். கீழ்கண்டவற்றின் விரிவாக்கத்தை தருக. இதில் 6 விரிவாக்கம் இருக்குது. அந்த 6ஐயும் படித்து எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது 2 மார்க் கொஸ்டின்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பொறுத்துக, எல்லா பொறுத்துகையும் நம்ம எழுதி பார்க்கணும். திருப்பி திருப்பி படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 மார்க் கொஸ்டினை ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஆல் த பெஸ்ட்.